அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அந்த வசனத்திலே சொல்லுகின்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்து உறுதியாக தெளிவாக அவர் சொல்லுகின்றார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது பிசாசினிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி இவ்விதமாக சொல்கின்றார். அவர் தன்னுடைய கிரியைகளிலே செயல்பாடுகளிலே அனைத்திலுமே இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக மிகவும் பரிசுத்தமாக வாழ்ந்தபடியினாலே பிசாசுக்குரிய காரியங்களிலே அவருக்கு எல்லளவும் சம்பந்தமில்லை, தொடர்பில்லை என்பதை குறிப்பிட வேண்டும் என்று அவ்விதமாக இயேசு கிறிஸ்து கூறினார். எனவே நாமும் பரிசுத்தத்தை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே வல்லமையினாலே பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு இருப்போமானால் பிசாசாகிய அவனுக்கு நம்மிடத்தில் யாதொன்றும் இல்லை என்று தெளிவாக கூறலாம். அவனுடைய பங்கீடு இல்லை என்றால் நாம் மிகவும் உயர்ந்தவர்களாக, பிரமாணிக்கம் பெற்றவர்களாக, நாம் நல்ல ஸ்தானத்தை உடையவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே வாழ முடியும், செழிக்க முடியும். அல்லேலூயா, ஆமேன்.